இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து ஏதோ ஒரு பிளைன்ல லையா இருக்கும், இன்னொரு பிளைனுக்கு வந்து சம் டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேஸ்ல எந்த பிளைனுக்கு வந்து பாயிண்ட்ஸ் லை ஆன் த பர்டிகுலர் பிளைன், எந்த பிளைன் கொடுத்துருக்காங்க? HP. Lying HP. HP sir. So projection of points lies on HP கொடுத்துருக்காங்க. Then 30 mm in front of VP. நம்ம பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு VP பிளைன்ல லையா இருக்கு, இந்த பிளைனுக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப் 30 mm. சப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்க பிளைன்லேயே லையா இருக்கும் HP பிளைன்ல. HP இது VP. ஸோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா HP பிளைன்ல லையா இருக்கு, தென் VP பிளைனுக்கு 30 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்க்கும்போது இதோட பாயிண்ட் VP பிளைன்ல எந்த இடத்துக்கு லையா இருக்கும்? ஆக்சிஸ்ல இந்த பிளைன்ல இந்த பாயிண்ட் ஆக்சிஸ்ல ஸோ இதோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்க்கும்போது இந்த ஆக்சிஸ்ல லையா இருக்கும். ஸோ டாப் வியூல இருந்து பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த இன்ஃப்ரண்ட் டிஸ்டன்ஸ் தெரியும். ஓகேவா? அப்போ HP பிளைன்ல தான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் தெரியும். ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்க்கும்போது எந்த ஒரு டிஸ்டன்ஸும் தெரியாது, ஜஸ்ட் வந்து ஆக்சிஸ்ல தான் லையா இருக்குன்னு தெரியும். ஸோ ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கோங்க, XY ஆக்சிஸ். இப்போ ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து ஆக்சிஸ்ல லையா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் A டேஷ் எழுதுவீங்களா, A எழுதுவீங்களா? இந்த பாயிண்ட் நோட்டேஷன். ஸோ ஆக்சிஸ்ல தெரியற பாயிண்ட் வந்து A ஆர் A டேஷ். ஸோ ஆக்சிஸ்ல தெரியற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து VP பிளைனோட பாயிண்ட் தான் அது, உங்களுக்கு வந்து அது A டேஷ். இப்போ HP பிளைனை நம்ம 90 டிகிரி கீழே ரொட்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் வந்து கீழே தான் தெரியும். ஓகேவா? ஸோ ஆக்சிஸ்ல இருந்து 30 mm கீழே.
தென் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கோங்க. இது A பாயிண்ட். ஸோ ஹெச்பி பிளேன்ல தெரியறது வந்து ஏன் மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்க ஹெச்பி மேல விபி, டிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணிடுங்க. So the distance 30 mm. So case fair का doubt होगा? No sir. No sir. Next case 6. Draw the projection of point B lying on VP and 25 mm above HP. So the point எந்த பிளேன்ல லைஸ் ஆயிருக்கு क्वेश्चनல கொடுத்தது? VP. So point lies on VP. VP, HP plane. இந்த பிளேன்ல லை ஆயிருக்கு. ஆனா அதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 25 mm above HP. HP பிளேன்ல இருந்து 25 mm above, then lies on VP. So somewhere here. ஸோ உங்களுக்கு டாப் வியூல இருந்து பார்த்தா அந்த பாயிண்ட் எங்க லை இருக்குன்னு தெரியும். டாப் வியூல இருந்து பார்த்தா, ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்த்தா VP plane. அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு ஹைட்ல இருக்கும் ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்த்தா? 25 mm. 25. Axis மேல VP, கீழே HP plane. இப்போ நமக்கு ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்த்தா above distance தெரியும். எவ்வளவு கொடுத்தாங்கன்னா 25 mm. ஆக்சிஸ்ல இருந்து 25 mm above. ஸோ அனதர் பாயிண்ட் டாப் வியூல இருந்து பார்க்கும்போது இந்த பாயிண்ட் ஆக்சிஸ்லேயே தான் தெரியும். அதனால ஆக்சிஸ்லயே மார்க் பண்ணிக்கிறேன். தென் லைன் டிரா பண்ணிக்கணும். ஸோ ஆக்சிஸ்ல தெரியற பாயிண்ட்டுக்கு என்ன நோட்டேஷன் கொடுக்கணும்? ஸோ அது பி. மேல இருக்க பாயிண்ட் வந்து B dash. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இந்த 6 கேஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்றுல ட்ராப் பண்ண 4 கேசஸ், இன்னைக்கு ட்ராப் பண்ண 2 கேசஸ், மொத்தம் 6 கேஸும் இன்னைக்கு சப்மிட் பண்ணிருக்கேன். Yes sir.
sir. So இப்போ next topic போறோம். Projection of straight line. So straight line or definition யாருக்கு தெரியுமா? Definition for straight line. Anybody? A line with two endpoints. Straight line. So shortest distance between two endpoints. So ரெண்டு end point ஓட shortest distance தான் ஒரு straight line சொல்லுவோம். Straight line may be defined as locus of a point which moves along the shortest path joining to given points. Straight line order definition. So line may be defined as a locus of a point which moves along the shortest path joining the two given points. இப்போ லாஸ்ட் டாபிக்ல பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வச்சு டிஃப்ரெண்ட் கோரண்ட்ஸ்ல வந்து பார்த்திருந்தோம். இதுல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் கோரண்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்ண போறோம். அதுல லைன் மேபி இன் parallel to both axis or on perpendicular to one axis, parallel to another axis, that is case 2, and case 3 inclined to one axis parallel to another axis, case 3, and last case will be inclined to both the planes. So first மூணு கேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 2 மார்க் மாதிரி தான் இருக்கும். கேஸ் 4 மட்டும் தான் உங்களுக்கு வந்து 16 மார்க்கா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 கேசஸ் நீங்க நான் நடத்திடுறேன். கேஸ் 1 பார்த்தீங்கன்னா parallel to both HP and VP plane. இது VP plane, இது HP. எனக்கு போத் ஆக்சிஸ் வந்து parallel இந்த கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ்க்கும் parallel இருக்கணும், இந்த ஆக்சிஸ்க்கும் parallel இருக்கணும். VP பிளேனுக்கு parallel and HP பிளேனுக்கு parallel இருக்கணும்.
ஸோ லைன் இப்படி இருந்தா மட்டும்தான் இந்த பிளேனுக்கும் பேரலா இருக்கும், ஹெச்பி பிளேனுக்கும் இந்த லைன் பேரலா இருக்கும். ஓகேவா? ஸோ உனக்கு ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்க்க போது இதோட ரெண்டு எண்ட் பாயிண்ட்டும் தெரியும், தென் ஸ்ட்ரெயிட் லைனும் உங்களுக்கு விசிபிளா இருக்கும். ஸோ அப்போ இந்த பிளேனோட இந்த லைனோட ரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விபி பிளேன்ல எக்ஸாக்ட் லென்த் அப்படியே வந்து இந்த பிளேன்ல விசிபிளா இருக்கும். ஓகேவா? ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்க்கும்போது. டாப் வியூல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும்? டாப் வியூல இருந்து பார்த்தா ஹெச்பி பிளேன்ல லைனா தெரியுமா, டாட்டா தெரியுமா? லைன். So same line will be projected in a HP plane. Same distance, line will be visible in HP plane. Okay. இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேனுக்கும் இன்ஃப்ரண்ட் அண்ட் எபோவ் இருக்கும். சம் கேசஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஸ் ஆன் ஹெச் விபியா இருக்கலாம், பட் பேரலல் டு போத் ஆக்சிஸ். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்க்கும்போது இந்த எபோவ் டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் தெரியும். டாப் வியூல இருந்து பார்த்தா உங்களுக்கு வந்து லைன் வந்து ஆக்சிஸ்ல இருக்க மாதிரியே தெரியும். ஓகேவா? ஆனா அதோட டிஸ்டன்ஸ் லைனோட டோட்டல் லென்த் உங்களுக்கு விசிபிளா தான் இருக்கும். இதுல சப் கேசஸ், இந்த கேஸ்ல சப் கேசஸ். இன்னொரு கேஸ் பாத்தீங்கன்னா லைஸ் ஆன் ஹெச்பி லைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஸ் ஆன் ஹெச்பி அண்ட் ஆல்சோ பேரலல் டு போத் ஆக்சிஸ், போத் ஹெச்பி பிளேன் அண்ட் விபி பிளேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்க்கும்போது இந்த லைன் ஆக்சிஸ்ல இருக்க மாதிரி இருக்கும். டாப் வியூல இருந்து பார்க்கும்போது இந்த இன்ஃப்ரண்ட் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு விசிபிளா இருக்கும். ஓகேவா? இன்னொரு கேஸ் பாத்தீங்கன்னா லைன் லைஸ் ஆன் போத் ஹெச்பி அண்ட் விபின்னு இருக்கும். அது பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ்ல லைன் லைஸ் ஆயிருக்கும். ஸோ போத் ஹெச்பி அண்ட் விபில லைஸ் ஆயிருந்ததுன்னா அதோட கான்செப்ட் என்னன்னா, ஸோ ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்க்கும்போது டாப் வியூல இருந்து பார்க்கும்போது லைன் வந்து ஆக்சிஸ்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ சின்ன ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். A line AB 40 mm long is parallel to both the plane. The line is 30 mm in front of VP and 25 mm above HP. Draw its direction.
இப்போ லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 mm above HP and 30 mm in front of VP. இப்போ லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு somewhere here இருக்கும். ஸோ இப்போ இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூல எங்கிருந்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தெரியும். ஓகேவா? ஸோ பாயிண்ட்ஸ்ல நோட் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க. ஒரு எண்ட் பாயிண்ட் எடுத்து இன்ஃப்ரண்ட் டிஸ்டன்ஸும் எபோவ் டிஸ்டன்ஸும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஆக்சிஸ் லைன் XY. ஸோ மேல VP கீழே HP. ஒரு எண்ட் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ உனக்கு ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்க்கும்போது எபோவ் டிஸ்டன்ஸ் தெரியும். அது எவ்வளவு கொடுத்துருக்காங்க? எபோவ் டிஸ்டன்ஸ் 25 mm. So above distance 25. Then in front distance 30 mm. 30 mm. So அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு below தெரியும் 30 mm. ஸோ லைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, 2 பாயிண்ட் கனெக்ட் பண்ற மாதிரி. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நான் இவி பிளேன்ல இருக்க பாயிண்ட்டுக்கு என்ன நோட்டேஷன் கொடுப்பேன்? ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ பாயிண்ட்னா இது என்ன பாயிண்டா கொடுப்பேன்? ஸ்மால் ஏ டேஷ் கீழே ஏ. இப்ப இன்ஃப்ரண்ட் டிஸ்டன்ஸும் எபோவ் டிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப லைன் மட்டும் டிரா பண்ணா முடிஞ்சது. ஓகேவா? சோ லைனோட டிஸ்டன்ஸ் இப்ப எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 40 mm லைன் டிரா பண்ணி மேலையும் கீழே. சோ இங்க A டேஷ்னா நான் இங்க B மென்ஷன் பண்ணிருக்கேன். அப்ப வந்து இது B டேஷ், இது B. ஸோ டைமென்ஷன் மென்ஷன் பண்ணிக்கோங்க. So above distance 25, in front distance 30. இதுல எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைனோட டைமென்ஷன் கொடுக்கணும். mm. ஸோ கீழே வந்து ஆல் டைமென்ஷனால் இன் mm அதை எழுதிருங்க காமன். ஸோ கேஸ் 1 எல்லாத்துக்கும் ஓவர் புரிஞ்சா? கேஸ் 1 Yes sir. Yes sir.
Next, case 2. Parallel to one plane, either HP or VP, and perpendicular to other plane, either HP or VP. So VP and HP plane. இப்போ வந்து ஒரு பிளேனுக்கு parallel கொடுத்துருக்காங்க, another plane perpendicular. அப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ VP பிளேனுக்கு parallel வச்சிருக்கேன், HP பிளேனுக்கு perpendicular. Line will be like this. எனக்கு VP பிளேனுக்கு parallel இருக்கு, then HP பிளேனுக்கு perpendicular இருக்கு. இப்ப ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்த்தா ஸ்ட்ரெயிட் லைன் தெரியுமா தெரியாதா? ஃப்ரண்ட் வியூல இருந்து நான் விசிபிள் பண்றேன், இதோட ரே பாயிண்ட் வந்து இதுல விசிபிள் ஆகுமா இருக்கு ஸ்ட்ரெயிட் லைன். சோ சேம் ஸ்ட்ரெயிட் லைன் ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்க்கும்போது விபி பிளேன்ல அப்படியே விசிபிளா இருக்கும். ஓகேவா? இப்ப டாப் வியூல இருந்து பார்க்கும்போது சோ இந்த டைரக்ஷன்ல இருந்து பார்க்கும்போது HP ல பாயிண்ட் மாதிரி தெரியும். ஒரு எண்ட் பாயிண்ட் மட்டும் தான் தெரியும். இந்த ஒரு எண்ட் பாயிண்ட் மட்டும் தான் நமக்கு தெரியும், கீழ இருக்க எண்ட் பாயிண்ட் தெரியாது. தென் இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் தெரியாது, ஜஸ்ட் ஒரு டாட் மட்டும் தான் தெரியும். ஓகேவா? இங்க டாப்ல இருந்து பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு டாட் மட்டும் தான் தெரியும், இது அப்படியே வந்து ஹிடன்ல தான் இருக்கும். ஓகேவா? சார் அது புரிஞ்சுல? டாப் வியூல பார்க்கும்போது ஏன் டாட்னு தெரியும், புரியுதா? Yes sir. Yes sir. Yes sir. இப்ப நான் HP பிளேனுக்கு parallel இருக்கிறேன், VP பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறேன். சோ லைன் இப்படி இருக்குமா? VP பிளேனுக்கு நான் பெர்பெண்டிகுலர், HP பிளேனுக்கு parallel. இப்ப ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்த்தா லைன் விசிபிளா இருக்குமா? டாட் மட்டும் தெரியும் பாயிண்ட் சார். மட்டும் தான் சார் தெரியும். சோ சேம் ஜஸ்ட் ஒரு டாட் மட்டும் தான் விசிபிளா இருக்கும். டாப் வியூல இருந்து பார்த்தா மட்டும் தான் நம்மளுக்கு எக்ஸாக்ட் டைமென்ஷன் லைன் தெரியும். ஓகேவா? சரி, ஜஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். Draw the projections of the line AB 50 mm long. Parallel to VP and perpendicular to HP. Point A
is 45 mm above HP and 30 mm in front of VP. Point sorry point B பார்த்தீங்கன்னா இது point A வந்து 65 mm above HP. Point B is 15 mm above HP. 25 mm in point B confusion ஆகாது வேண்டாம். 4 point இருக்கு. So question ல பாத்தீங்கன்னா draw the projection of line AB வந்து 50 mm. So line or distance, true line distance பாத்தீங்கன்னா 50 mm. So parallel to VP and perpendicular to HP. So முதல்ல first case ஒன்று நடத்தினல அதுல தான் உங்களுக்கு வந்து so line B இருக்கும். So parallel to VP and perpendicular to HP. Point A is 65 mm above HP and 30 mm in front of VP. So meet for 119.